நேற்றே 2000 கிலோ ஓரா நாங்கள் மாத்திரம் எடுத்தது. ஓரா சீசன் தான் இப்ப இந்த கலவாய் என்று சொல்ற மீன் கிளி மீன் எக்ஸ்போர்ட் மீன் ஃபுல்லா நாங்களாம் எடுக்கிறது. அது போற அது வந்து 1000 ரூபாய்க்கும் போகும் கிலோ. சீசன் இந்த சீசன் எல்லா டங்கடங்க எடுத்து கொண்டு வருவாங்க. வீட்டுல இருந்தா மீன் வராது. அப்ப ரூல்ல வந்து நிக்கிறோம். 10 வருஷமா நிக்கிறோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நான் இப்ப நிக்கிற இடம் என்னன்னா காரைநகர் பாலம். இப்போ ஒரு சீரற்ற காலநிலை காரணமாக அதிகளவான மீன்கள் பிடிபடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ அதுல இப்ப அதிகுறைந்த விலையில அதிகளவாக பிடிபடுற மீன் ஓராவுன்ற ஒரு மீன். அப்ப இந்த ஓராவுன்ற ஒரு மீனை வாங்குறதுக்கு இந்த காரைநகர் பாலத்துல அதிகளவான மக்கள் விடைந்து அடிபட்டு வாங்குறதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப அது சம்பந்தமான ஒரு காணொலியாக தான் இது இருக்க போது. அதோட இன்னொரு விஷயம் என்ன, ஒரு பெண் தலைமைத்துவத்துல இந்த ஒரு ஏற்றுமதி, இந்த மீன் ஏற்றுமதி வியாபாரம் ஒன்று இடம்பெறுது. அதாவது இன்சைடென்ட் நிறைய மீன்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் ஒரு பெண் வருவார். அப்ப அது சம்பந்தமான காணொலியாக தான் இருக்கும். கண்டிப்பா இந்த காணொலியை பாருங்க. ராஜு சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அக்கா இப்ப என்ன இப்ப ஓரா படி வர்ற சீசன் அக்கா இங்க வாங்க. ஓரா சீசன் தான் இப்ப சீசன். நேற்றுக்கு நிறைய வந்தது, இன்னைக்கு கொஞ்சம் குறைவு. கொஞ்சம் இப்ப எவ்வளவு கிலோ எடுக்கிறது 400 ரூபாய்க்கு எடுக்கிறோம். இல்ல எடுக்கிறான் இல்ல, நீங்க எடுத்து விக்கிறீங்களா? அப்படியே இல்ல, எடுத்து நாங்கள் மொத்த வியாபாரி எடுத்து கூலருக்கு ஐஸ் பண்றது. ஆமா, போயிட்டு வாங்க. ஏன் கொழும்புக்கு என்ன பண்ணீங்களா? கொழும்பு அப்படி முல்லைத்தீவு அப்படி போகும். அங்க வேற போட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. பெருங்கடல் தொழில்கள் விடையில காத்தண்டு அங்களையும் நாங்கெல்லாம் எடுக்கிறது. இது இந்த சின்ன கடல் காத்தில தானே பெருங்கடல். இது வந்து தண்ணி குறைவண்டதால நேற்றே 2000 கிலோ ஓரா நாங்கள் மாத்திரம் எடுத்தது. இன்னைக்கு கொஞ்சம் குறைவு. இன்னைக்கு ஒரு 1000 கிலோ கிட்ட வந்துருக்கு. ஓரா மட்டும்தான் நீங்க எடுத்து? இல்ல, சகலதும் நண்டு, இறால், இந்த கலவாய் என்று சொல்ற மீன், கிளி மீன் எக்ஸ்போர்ட் மீன் ஃபுல்லா நாங்களாம் எடுக்கிறது. எக்ஸ்போர்ட்னா அந்த எக்ஸ்போர்ட்னா வெளிநாட்டுக்கு போகும். பொறினாங்க கிளி மீன், நண்டு, கலவாய் அதுகளெல்லாம் பெரிய சிங்கள ஆக்களுக்கு இந்த சாலை, இந்த ஊராவில் மீன் சிங்களம் அப்படி அங்கால கொழும்பு அந்த பக்கங்களுக்கு போகும். இப்ப வியாபாரிட்டு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க கிலோ? இப்ப ஒரு வியாபாரிக்கு வந்து உங்களுக்கு மெயினா பின்ன விலைக்கு எடுத்தா தான் உங்களுக்கு கட்டுமட்டு சொல்லி விலை தருவாங்க. 400 ரூபாய் விலை தந்தவாங்க. 400 ரூபாய்க்கு நாங்கள் எடுக்கிறாங்க தொழிலாளிகிட்ட இருந்து. எக்ஸ்போர்ட் பண்ற மட்டும் தானே? எக்ஸ்போர்ட் பண்றது. இப்ப சந்தையில எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி 400 ரூபாய் விலை தான் போகுது இப்போ. ஓ, நாங்களே அப்போ நல்ல விலைக்கு தான் எடுக்கிறோம். இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் வித்த விலை அது சரியான விலை. அது வேற இல்ல, அது வந்து 1000 ரூபாய்க்கும் போகும் கிலோ. அது அப்ப மீன் இல்ல, மீன். எத்தனை மீன் வாங்கினீங்களா? 1000 ஒரு 3 மீன். ஒரு கிலோ வந்து பெரிய மீனண்டா 3 நிக்கும், சின்ன மீனண்டா 4 நிக்கும். சின்ன மீன் உங்களுக்கு விலைக்கு தான் கொஞ்சம் தந்துருக்காங்க. நேற்று விலைக்கு இப்ப இன்னைக்கு தான் படுத்திருக்கு. இல்ல, நேற்று தான் மீன் கூட. நேற்று தான் சரியான மீன் காலையில இருந்து படுது. ஓ, நாங்கள் ஒரு 10-12 வருஷமா செய்யறோம். தனியில எங்களோட ஹஸ்பண்டுக்கு நான் ஹெல்ப் பண்றது, அவ்வளவுதான். அவர் தான் மெயின். அவருக்கு ஹெல்ப் பண்ற. அவர் வேற துறையில எடுக்க போயிட்டாரு. அப்ப நான் இதே இவையோட நின்று. நீங்க இந்த இடம் தானே? நாங்க காரணம் தான். பாருங்க எப்படி நிக்கிறாங்க. வேலையில புலி மாதிரி செய்தாங்க. நேற்று வந்து யூடியூப் என்ன பேர்? நேற்று வேறு ஒரு ஆகலங்களை தான் போட்டி நடுகளும் இதுல வந்து நிக்கிறீங்களா? இதுல சீசன் இந்த சீசன் எல்லா டங்கடங்க எடுத்து கொண்டு வருவாங்க. இறால் வந்து இறால்ல மங்கட வீட்டை தேடி கொண்டு வருவாங்க. இவர் ஒரு வாடி வச்சு எடுக்கிறார். இப்ப இந்த சீசனுக்கு பல வியாபாரி பேர் வாடி கொண்டு எடுக்கிறதுல வீட்டுல இருந்தா மீன் வராது. அப்ப ரூல்ல வந்து நிக்கிறோம். மற்றபடி உங்களோட வீடு தேடி கொண்டு வருவாங்க. இந்த சீசனுக்கு நிறைய காலம் ஃபுல்லா நீங்க வந்து கொஞ்சம் பொருள் இது ஃபுல்லா நின்று எல்லாரும் எடுத்து கொண்டு வந்தவங்க வந்து கேட்டு எடுத்துருவாங்க. மீன் வராது. இது வளமையாவே இது சந்தை மாதிரி ஆக்கள் கூடுறவங்க. சந்தை கூடுற இல்ல, சந்தை அந்த அவங்க மெயின் சந்தை சாம்பலோட கிடக்குற. அப்ப இப்ப கூட இந்த மழை சீசனுக்கு பிறகுதான் இதுல ஆக்கள் மினாக்குறாங்க.
இப்ப சீசனுக்கு நிறைய வந்தபடியால வியாபாரி பேரம் வந்து நிறுத்து கொடுத்து கொண்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா வெற்றிமலை இதுல கொடுக்குறேன் சும்மா கறிக்காரங்க வச்சு விற்பாங்க. பூப்பர் ரோட்டால போற வைக்க வச்சு விற்பாங்க. இவங்க முள்ளத்தீவு இவங்கெல்லாம் பெரிய போஸ் ஆகும். இதெல்லாம் பெரிய இவர்தான் இந்த ஃபுல்லா செய்யலாம். எத்தனை வயசுனா நீங்க அடுத்து செய்றீங்க? எவ்வளவு செய்றீங்க நீங்க செய்யற 4 வருஷம் தான் ஆகுது. ஆரம்பத்திலேயே நாங்களோட தான் வந்தாங்க. ஆரம்பத்திலேயே நாங்க 10 வருஷமா செய்கிறோம். இப்ப நீங்க இது ஐஸ் அடிச்சு எக்ஸ்போர்ட் பண்றது டேஸ்ட் மீன் நல்ல டேஸ்டா இருக்கு. இது சூப்பர். ஐஸ் அடிச்சாலும் ஐஸ் அடிச்சுதானே அங்கால சாப்பிடுறாங்க. இது அந்த நல்ல அப்படியே இந்த வளமையா இந்த நவம்பர் டிசம்பர் இதான் இந்த மீன் தான் சீசன். இந்த சீசன் தான் இதுதான் சீசன். நவம்பர் மாசம் தான் சீசன். இன்னும் போக விலை குறையுமாண்டோ? சீச்சி இதான் நாங்கள் எடுக்க விலை குறையாது. நாங்கள் வந்து இதுதான் விலைன்னு சொல்லி நேற்று இருந்து எடுக்கிறோம். விலை குறையாது. நாங்கள் எடுக்காம விட்டா தான் விலை குறையும். காலையில எத்தனை மணிக்கு இங்க வந்த ஆகல் நல்ல ஒரு க்ரௌட்டா இருக்க மீன்ஸ் அந்த இது காலையில நீங்கள் ஒரு 7 மணிக்கு வந்து பாத்துருக்கோம். தொழிலாளி தான் நண்டவாங்க. எடுத்துட்டு போய் நீ வீடு வீடா கொடுப்பாங்களே? வீடு வீடா கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு தந்துட்டு போனவங்க. நாங்கள் மெயினா ஒரு இடத்துல அப்படியே நின்று இருந்தோம்னா மீன் வந்து சேர்ந்துருக்காரு. அப்படியே வந்து வியாபாரி மாதிரி வாங்கி கொண்டு போயிருப்பாங்க. நாங்களும் மீன் தேடி வராது. ஏன்னா அவங்களுக்கு தூக்க கஷ்டம் தானே. அதெல்லாம் அப்படி இதுல வந்து நாங்கள் வானத்தை விட்டு. இதுக்கு பிறகு நீ வேற எங்க போய் எடுப்பீங்க? இனி இதுக்கு பிறகு நாங்க வீட்டை போடுவோம். வீட்டை கொண்டு வராக்கள் கொண்டு அறிவினா வீட்டை தான் இருப்போம். மத்தியானத்துக்கு பிறகு வீட்டை இருப்போம். மீன் வர மட்டும் கோல் பண்ணிவிடும். பண்ணினா இங்க வருவோம். வரவில்லை. இது நாங்கள் எடுக்கிற 900. அவங்க ஒவ்வொரு கிளைக்கு போய் கொண்டே இருக்கோம். கை மாற விட ஊடும். நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல டேஸ்டா பஞ்சு மாதிரி நல்ல டேஸ்ட். அம்மா மீன் கொண்டு வரா. அக்கா மீன் எல்லாம் கொடுத்து இவர் தொழிலாளி அன்னைக்கு கொஞ்சம் மீன் தந்த. நீங்க மேல முடிச்சிட்டு வாங்களே. தொழிலாளிக்கு போட்டி எடுக்கலாம். வாங்க அதுல நிக்கிறாங்க. அங்க வெளியே எல்லாத்துல போட்டி பாருங்க. அக்கா இருந்து மீன் வாங்க போறாங்க. நிக்கிறாங்க. எவ்வளவுமே இவங்கட தான் பாருங்க. ஃபுல்லாவே இஞ்சி இருந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறது. அக்கா ஓகே அக்கா. நீங்க தானே ஏதாவது கதைக்கு வரும் உங்களோட தொழில் சம்பந்தமா? கடல் பாம்பு அம்மாவை கையால பிடிக்கிறாங்க. பார்த்ததோ என்ன பாஸ் இது என்ன பேர் சொன்னீங்க? இந்த 2 மீன் இது செலவாய். இது என்ன விலை வரும்? இது கிலோ 900 ரூபா. இது இப்படியே 2 மீனும். இது ஒரு மீன் 2 கிலோக்கு நிக்கும். உயிரோட இருக்கு. ஒரு மீன் 2 கிலோ நிக்குமா? 2 கிலோ நிக்கும். இது 900 என்ன? இது கிலோ 900 வரும். கிட்டத்தட்ட இந்த ஒரு மீன் 2 கிலோ நிக்கும். மற்றது இது ஓராவது இப்ப கிலோ 400 ரூபா போகுது. ஒரு 3 மீன் கிட்டத்தட்ட நிக்கும் 1 கிலோவுக்கு. கிலோ 400 ரூபா தான். 400 பாருங்க. ஐஸ் அடிச்சு இருந்து வெளியில ஏற்றுமதி செய்வாங்க. நீங்க இங்க கொண்டு போவீங்க? எங்க கொண்டு போவீங்க? கொழும்புக்கு? இல்ல முல்லைத்தீவு. கொண்டே நீங்க என்ன சேல்ஸ் பண்றீங்க? உண்மையான விலையை சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. முல்லைத்தீவுல என்ன விலை விற்பீங்க? அங்கே எடுத்துக்கொண்டு போய் சொல்லக்கூடாது. 1500 எடுக்க மாட்டோம். அங்கேயும் கடல் இருக்கு. இந்த முல்லைத்தீவு போய் வர டிரான்ஸ்போர்ட் செலவு காணும்.
சரி ஓகே. முல்லைத்தீவுல இருந்து பாக்குற ஆட்கள் வந்து இவர் வந்து 750 ரூபாய்க்கு மேல மீன் வித்தாருன்னா அப்படியா இல்ல இதை மீனை பாருங்க, பிடிக்குது பாருங்க மீனை பாருங்க.